குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் சௌஜன்யா ஸ்ரீதர். இந்த பிசினஸ்ல நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா இருக்கேன். இந்த பிசினஸ்க்கு வர்றது முன்னாடி சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பிசினஸ் இல்லைங்க, எந்த ஒரு பிசினஸ்லயும் எங்கும் ஜாபுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் எம்ப்ளாய். அவர் பிரைவேட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணும்போது பல பிசினஸ் பார்ட் டைமா ஒர்க் பண்ணாரு. ஆனா எங்குமே லாபம் வரல. அதுக்கப்புறமா ஓமன்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறமா கூட அவருக்கு வருமானம்ன்றது பார்த்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் சேம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டோம். அடுத்து ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாமன்னு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த காலகட்டத்திலே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, நானும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஏன் எடுக்க கூடாது அப்படின்ற காலகட்டத்துல நானும் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு ப்ராடக்ட் யூசரா தான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தேன். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் சாதிச்சவங்களே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. இப்ப நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். அங்க இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 375 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்ச என்னோட வருமானம் ஒரு 10,000 வந்தா போதும்னு நினைச்சேன். அந்த 10,000 ஆயிடுச்சு. அடுத்த 20,000 40,000 ஆகி 50,000 ஆகி 1,00,000 தாண்டி 1,66,000 என்னோட ஹையஸ்ட் செக். ஆவரேஜா 1,25 லட்சம் ரூபாய் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்ப எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. அடுத்த என்னோட குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க என்ன எஜுகேஷன் கேக்குறாங்க, எந்த காலேஜஸ்ல கேட்டாங்களோ அங்க படிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப், பாலி, இந்தோனேஷியா, அபுதாபி, துபாய், தாய்லாந்து, மலேசியா குரூஸ் கப்பல்ல போயிட்டு வந்திருக்கோம். இப்போ தாய்லாந்து ட்ரிப்புக்கு மறுபடியும் புக்கெட் தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு போன மாசம் தான் போயிட்டு வந்திருக்கோம் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க பாத்திருக்கீங்க. அடுத்தது லைஃப் ஸ்டைல்னு பார்த்தா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் அவங்க கார் வாங்கினா அந்த கார்ல பயணம் பண்ணிருப்போம் போல அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஹோண்டா அமேஸ் 11 லட்சம் ரூபாய் கார்ல தான் எங்களோட பயணம். அடுத்த ஹவுஸ் ஃபண்டும் வந்துட்டு இருக்குது. கூடி சீக்கிரம் அந்த ஹவுஸா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற முடிவு கூட உங்ககிட்ட சொல்வேன். ஓகேவா? இதுக்கெல்லாம் காரணம் சும்மா இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணா வந்துடலங்க. இந்த பிசினஸ் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொன்று விஷயம் RS வின்னர்ஸ் அகாடமில நம்மளுக்கு கத்து கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லாரும் ஜாயின் பண்ணோம்னா எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். இன்னைக்கு நான் மட்டும் இங்க அச்சீவ் ஆகல, நிறைய பேர் இங்க சக்சஸ் ஆயிருக்காங்க மை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கார் அச்சீவ், என் டீம்ல ஒருத்தர் இப்ப குழுல கார் அச்சீவ் பண்ணிருக்காரா. நிறைய பேர் கார் ஃபண்டுக்கு இது ரீச் ஆயிருக்காங்க. அடுத்தது ஃபாரின் ட்ரிப்பும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப நான் மட்டும் ஜெயிக்காம இங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அதுல நீங்களும் இருக்கலாம். கை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். விஷ் யூ வெல்.